ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டின். நம்மளோட சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் ஸ்டட் மேக்கிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த சம்பாலி பேஸ் வச்சு எப்படி நம்ம டிசைன் மேக் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த பேஸில் சம்பாலி பேஸில் வந்து எப்படி த்ரெட்டு ரேப் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் வந்து ஒரு ஓவல் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவல் திலகம் லைட்டாக திலகம் ஷேப் மாதிரி. ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து அந்த ஸ்டட் பேஸு. ஸோ இது ஓவல் ஷேப்பில் இருக்க ஸ்டட் பேஸு. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டட் பேஸ் வந்து தேவைப்படுது. அதுக்கப்புறமேட்டு நமக்கு த்ரெட்டு தேவைப்படும், சில்க் த்ரெட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன கலர் தேவையோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெட் கலரில் பேஸ் நான் எடுத்துருக்கனால நான் ஒரு டார்க்கு அந்த பிங்க் டார்க் செரி கலர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் த்ரெட்டு வந்து நான் 15 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்டட் பேஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறமேட்டு என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா ஐப்பின்னு, பீட்ஸு இந்த மாதிரிலாம் நமக்கு தேவைப்படும். ஸோ அது வந்து நான் எதுக்காக எழுதலை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம மேக் பண்ணி வச்சதுலேருந்து தான் நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த த்ரெட்டை வந்து எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டட்டோட அந்த பேஸ் இருக்குல்ல, பேஸ்க்கு பின்னாடி சைடு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை கொடுத்து க்ளூ அப்ளை பண்ணி அதை நல்லா ட்ரையாக விட்டுருங்க. நல்லா காயட்டும். ஏன்னா நம்ம டைட்டாக ரேப் பண்ணுவோம் அப்படின்றப்போ நல்லா காஞ்சால் தான் வந்து அது நல்லாயிருக்கும். ஸோ காயட்டும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேற்று கிளாஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, டபுள் லேயர் ஜிம்கா வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்டட்டுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டபுள் லேயராக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் லேயராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா அந்த சம்பாலி பேஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டெட்டு தான். ஸோ ஒவ்வொன்றா நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நான் சிங்கிளாக தான் நான் ரெடி பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு பேராக தான் ரெடி பண்ணணும். ஏன்னா நீங்கள் உங்களோட கஸ்டமைசேஷன் பொறுத்து நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஏதாவது ரெடி பண்ணுறப்போ நீங்கள் வந்து வியர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பேராகவே ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரேப் பண்ணணும். நீங்கள் ஒவ்வொரு பேங்கிளுக்கு நம்ம எப்படி ரேப் பண்ணியிருப்போம் அதே மாதிரி தான் ரேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ரேப் பண்ணுங்கள். அதனால தான் நல்லா ட்ரை ஆக விட்டுருங்கன்னு சொல்கிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா டைட்டாக பிடிச்சி ரேப் பண்ணிவிட்டு, இன்னொன்று வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த த்ரெட்டு வந்து விலகாமல் இருக்கும். இப்போ நம்ம டைட்டாக ரேப் பண்ணுறப்பையும் த்ரெட்டு வந்து விலகாது. இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து த்ரெட்டு விலகிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு பயம் இருந்தது, த்ரெட்டு இதாகிரும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சைடில் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுறதை விட சென்டரில், அந்த சைடு இருக்குல்ல, நம்ம த்ரெட்டை ரேப் பண்ணுவோம்ல, இந்த சைடில் வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை ரேப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிக் ஆகிரும். ஸோ அதே மாதிரி க்ளூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரேப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணிடாதீங்க. நீங்கள் த்ரெட்டை ரேப் பண்ண நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணிக்கோங்க நல்லா.
நான் ஸ்லோவாக தான் வந்து உங்களுக்கு த்ரெட்டை ரேப் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 கிளாஸ் கிட்ட நம்ம பார்த்தாச்சு. 30 கிளாஸ் வரைக்கும் நம்ம வந்துட்டோம். நம்ம குரூப்லேயும் நிறைய பேர் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சீக்கிரமாகவே வந்து நான் செகண்ட் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த செகண்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் கிளாஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிருச்சு. இன்னும் ஒரு சில கிளாஸ் தான். ஹேர் பேண்ட் மேக்கிங் பார்ப்போம், இன்விசிபிள் செயின்னு, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். அது ஒரு 10 கிளாஸ் கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நியூவாக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து நான் அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் கிளாஸ் வந்து ஹாஃப் கிளாஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இன்னொரு இது என்ன அப்படின்னா, நம்ம அந்த எட்ஜு அந்த ஹோல் கொடுத்துருப்பாங்க. எந்த பேஸ் நீங்கள் எடுத்திருந்தாலும் ஹோல் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல் வரைக்கும் நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணிக்கோங்க. ரேப் பண்ணிவிட்டு இன்னொன்று என்னென்னா, 2 மெத்தடில் வந்து நீங்கள் இந்த ஸ்டெட்டை வந்து வியர் பண்ணலாம். ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெட் பேஸ் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டெட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ இதை வந்து இந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வெறும் ஸ்டெட்டு இந்த மாதிரியும் நீங்கள் வந்து வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து கீழே வந்து ஜிம்கி இருக்க மாதிரி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி ரெடி பண்ணி காட்டுறது கீழே வந்து ஜிமிக்கி இருக்க மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த த்ரெட்டு வந்து இன்னொரு விஷயம், த்ரெட்டு நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறீங்கல்ல, அது நம்ம நார்மல் எக்ஸாம் பேடில் எடுப்போம்ல அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. கம்மியாக எடுக்காதீங்க. ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸாம் பேடில் எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அது வந்து நமக்கு இன்னும் யூஸ் ஆகும். ஸோ த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து காய வச்சுருங்க. காயட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த த்ரெட்டை பேலன்ஸ் இருக்க த்ரெட்டை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் அந்த கார்னரில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணியிருந்தேன், அதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கோங்க. ஈவன் ஆனதுக்கப்புறமேட்டு இதில் வந்து கீழே ஜிமிக்கி தான் வந்து தொங்க விட போகிறேன். ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி, ஆல்ரெடி வந்து நம்ம ஜிம்கி மேக்கிங் கிளாஸில் வந்து எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருப்பேன். ஒரு ஜிம்கி நான் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அந்த ஜிமிக்கியை தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை அதையும் நீங்கள் எடுத்து இந்த இதில் யூஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஏர்பின் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேஸ்க்கு கீழே ஜிம்கி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை வந்து நல்லா சுருட்டி ஏன்னா நம்ம வந்து அந்த ஐபின் வந்து வளைச்சி விட்டுருக்கோம்ல, அந்த வளைச்சி விட்டதுக்குள்ளே தான் வந்து இந்த த்ரெட்டை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து நோஸ் பிளேயர் இருந்ததுன்னா அந்த வளைவை வந்து கொஞ்சம் நிமித்தி விட்டுக்கோங்க. நிமித்தி விட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் நல்லா உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா த்ரெட்டு விலகாமல் இருக்கணும், அதனால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிம்கி வந்து த்ரெட்டோடு இருக்கிற மாதிரி தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த த்ரெட்டை வந்து ரேப் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரேப் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ நம்ம எடுத்துருக்கோம்ல, இந்த இடத்துல வச்சு க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் காய விட்டுருங்க. ஸோ இது வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் சுற்றணும். ஏன்னா இது வந்து நல்லா டைட்டாக, ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து எதுவும் யூஸ் பண்ணல, ஐப்பினோ இல்லை எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ அந்த த்ரெட்டை வச்சு தான் நம்ம ரேப் பண்ணி அதை வந்து நல்லா ஸ்டிக் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி த்ரெட்டு ரேப் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இப்போ த்ரெட்டும் நம்ம ரேப் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள். டைட்டானால் நீங்கள் வந்து ரேப் பண்ணுறப்ப நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜிம்கி வந்து கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ அந்த ஜிமிக்கி இருக்குது அப்படின்னா அந்த ஜிமிக்கிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா டைட்டாக நீங்கள் வந்து த்ரெட்டை வச்சு ரேப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நான் கேமராவை சரியாக கவனிக்கலை. நான் ரேப் பண்ணது சரியாக கவர் ஆகலை. என்னோடய கை மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மாற்றிக்கிறேன். நான் இப்போ தான் வீடியோ வாய்ஸ் கொடுக்கும்போது தான் நான் வந்து பார்க்குறேன். சுத்தமாக தெரியல. ஸோ நான் சொன்னதை வச்சு நீங்கள் ரேப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து லெஃப்ட்டு அந்த ஜிம்கி இருக்குது அப்படின்னா அந்த ஜிம்கிக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நல்லா டைட்டாக வந்து த்ரெட்டை வச்சு நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்டிக் ஆகும். நல்லா ரேப் பண்ணதுக்கப்புறமேட்டு க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா கட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி பேங்கிளுக்கு வந்து கட் பண்ணி விடுவோம் த்ரெட்டை, அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸ்டிக் ஆனதுக்கப்புறமேட்டு இப்போ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சில பேர் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வெறும் இந்த ஸ்டெட் பேஸ் வந்து அதில் வச்சு நம்ம இது பண்ணிக்குவாங்க. சிலர் வந்து இந்த மாதிரி ஜிம்கியோட சேர்த்து போடுவாங்க. ஸோ நம்ம இப்போ அந்த இடத்துல மேலே வந்து இந்த ஹோல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரவுண்டு இருந்தாலும் சரி, நான் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ராப் ஷேப் சொல்லுவோம்ல, அந்த குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு குந்தன் ஸ்டோன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பேக் சைடில் வந்து ஸ்டெட் பேஸ் இருக்குல்ல, ஸ்டெட் பேஸ் தான் வந்து பேக் சைடில் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நான் பேஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம OHP ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து வேக் ஷீட்டு இதெல்லாம் தேவைப்படும். ஸோ இதில் டேரெக்டாக நம்ம பண்ணுறதுனால பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஸ்டெட் பேஸை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன், பேஸ்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இது ரொம்ப அப்படியே எம்டியாக இருக்க மாதிரி இருந்தது டிசைனு. ஸோ இதை சுற்றிலும் அந்த அந்த ஹோல் இருக்குல்ல, அதை சுற்றிலுமே வந்து ஸ்டோன் செயின் தான் வந்து இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோன் செயின் தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க.
ஸோ இந்த அவுட்லைனை சுற்றிலும் அந்த ரவுண்ட் இருக்குல்ல அதை சுற்றிலும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயினை வந்து இதை சுற்றிலும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணுறப்போ நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு அகெயின் அடுத்த ஸ்டெப் நீங்கள் போங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக் ஆகும். இல்லைனா அந்த எனக்கே தனித்தனியாக உதிர்ந்துட்டு வந்துச்சு. ஏன்னா நான் ட்ரை ஆக விடலை. ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். அதே மாதிரி கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்க்கு மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவும் கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.